சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து ஏஜே பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்திருக்கிற படம் திருக்குறள். திருக்குறள் வந்து திருக்குறளை பற்றின ஒரு படம் கிடையாது. இது வந்து திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு. திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம இதில் படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா திருவள்ளுவருடைய உருவம்ன்றதே ஒரு கற்பனை உருவம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி திருக்குறள் வந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி எழுதுனதுன்றதும் நமக்கு தெரியும். ஆனால் திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றின எந்த ஒரு சுவடுகளும் நமக்கு வந்து இல்லை. ஒரு வரலாற்று சுவடுகள் வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து இது வரைக்கும் படித்ததில்லை. மற்ற இலக்கியத்தை அந்த திருக்குறளை மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கோம். ஒருவேளை திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் இப்படி தான் இருந்திருக்குமோ, அவருடைய வாழ்வியலும் இப்படி தான் இருந்திருக்குமோ, அவரை சார்ந்த அரசியலும் இப்படி தான் இருந்திருக்குமோ, அவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்து சந்திச்சிருப்பார், எதையெல்லாம் பார்த்து இதை வந்து எழுதியிருப்பாருன்றது ஒரு கற்பனையாக புனையப்பட்ட கதை தான் வந்து திருக்குறள். ஆனால் இது வந்து நம்ம வந்து கற்பனை அப்படின்னு சொல்கிறத விட நம்முடைய வரலாறு வந்து இப்படி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாரு இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நாடுகள் தான் அங்கே இருக்குது. சேர நாடு, சோழ நாடு, மதுரை தமிழ் வளர்த்த சங்கம், பாண்டிய நாடு, இப்படி வந்து சின்ன நாடுகளை தான் தமிழ்நாடு பிரிஞ்சது. இதில் ஒரு நாட்டில் இருக்கிறவர் வந்து திருவள்ளுவர். அவர் வந்து ஏன் இதுக்கு வந்தாருன்றது அவர் வந்து சொல்கிறார். எனக்கு வந்து இப்போ இந்த உயிர் கொள்வது பிடிக்காது, சண்டை போடுறது பிடிக்காது, புலால்ன்றது பிடிக்காது, இப்படின்ற விஷயங்களை வச்சுட்டு அன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு கல்வி சாலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர் சொல்கிற விஷயங்கள் இதுதான். அந்த சின்ன நாடுகள் இருக்கிற அரசர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆலோசகராக இருக்கிறதும், ஒரு நாட்டில் நடக்கிற அரசியல் சூழ்ச்சிகளுக்கு இவர் வந்து எதிராக இருந்து அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி சுதந்திரம் வாங்கி தர்றதும், இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்படி இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு புனையப்பட்ட கதை தான் வந்து திருக்குறள். ஆனால் இது புனையப்பட்ட கதை அப்படின்றதோட நமக்கு வந்து ஒரு பெரிய ஆர்வம் தான் உண்டாகுது இந்த திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இது வந்து நம்ம வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய படம், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னே சொல்லலாம். இது படம் கிடையாது, ஒரு வரலாறு இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் வந்து இதில் நடிச்சிருக்கிற நடிகர்களுடைய தேர்வும் அவர்களுடைய நடிப்பும் தான். ரொம்ப வந்து அந்த காலத்தில் யதார்த்தமானது. ஒரே ஒரு சின்ன குறை, அந்த தமிழ் வந்து நமக்கு புரியணும். 2000 வருடங்களுக்கு முன்னாடி என்ன தமிழ் பேசியிருப்பாங்க நமக்கு தெரியாது. இலக்கிய தமிழ் பேசினாங்களா இல்லை நம்ம வழக்கு மொழி தமிழ் பேசினாங்களான்றது நமக்கு வந்து தெரியாது. கல்வெட்டுகள் பார்த்தா எல்லாமே இலக்கிய தமிழாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசுகிறது ரொம்ப ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற தமிழ். இந்த பேச்சு வழக்கில் இருக்கிற தமிழும் அங்கங்கே கலந்து வருது. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல ஒரு அந்த இலக்கிய தமிழும் அதையும் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நடிகர்கள் வந்து அது நடிகர்கள் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கதாபாத்திரங்களை உணர்ந்து நம்ம இப்படி தான் சொல்லிட்டு பிரதிபலிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு குறை என்னென்னா, இதில் வந்து வள்ளுவன், வாசுகி அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபுல் மேக்கப்போடு இருக்கிறாங்க. எப்போவுமே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி. அதையும் தவிர்த்து அந்த காலத்தில் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன உடை உடுத்தியிருப்பாங்க, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பாங்கன்றது இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்தால் அந்த வாழ்வியல் நம்ம கண்ணு முன்னாடி வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் படத்துடைய பட்ஜெட்டும் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து யாருமே வந்து காசு கொடுக்க மாட்டாங்க இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள். ஏன்னா எல்லாமே கமர்ஷியலாக பணம் சம்பாதிக்க நினைப்பாங்க. அப்படி சம்பாதிச்ச பணத்தில் கொஞ்சம் இந்த மாதிரியான படங்களுக்கு பண்ணியிருந்தால் கூட நிச்சயம் நம்முடைய வரலாறு வந்து ஒரு திருவள்ளுவருடைய வரலாறு உலக பொதுமறை, அதாவது திருக்குறள் உலகம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு இன்னும் நம்ம உலகம் ஃபுல்லாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கலாம். ஆனால் அதை வந்து யாரும் பண்ணுறதுக்கு இங்கே தயாராக இல்லை அப்படின்றது இந்த இயக்குனருடைய போராட்டத்தில் தெரியுது. ஏன்னா இந்த படம் ஒரு பெரிய க்ரௌட் ஃபண்ட் மாதிரி நிறைய பேர் இதுக்கு வந்து நிறைய பேர் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க நன்றி கடை போடுறாங்க அந்த விஷயத்தில். இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு உலகம் ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கும். உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வரலாற்று பதிவாகவே கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் தமிழர்களுடைய வரலாறாச்சே சீக்கிரம் வெளியில் வர விட மாட்டாங்கல்ல, அதை நோக்கி தான் இந்த படம் போயிட்டுருக்கு. இந்த படத்தோடைய இசை இளையராஜா. இதுக்கு முன்னாடி இந்த சில படங்களோட விமர்சனம் நான் சொல்லியிருக்கேன். இளையராஜா வந்து ஏன் மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த மாதிரி படங்கள் இளையராஜா மியூசிக் போட்டால் வேணாம் தான் சொல்லும். ஆனால் இந்த படத்துக்கு உண்மையிலே கொஞ்சம் நல்லாவே மியூசிக் பண்ணியிருக்காரு, இசையமைச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் இசையை வந்து உள்ளே கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி இளையராஜா இசையமைச்சா கண்டிப்பாக ரசிக்கலாம். மற்ற கமர்ஷியல் படங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு இளையராஜா இசையமைக்க வேண்டாம். இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி வரலாற்று படங்களுக்கு, இலக்கிய படங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறதுக்கு இளையராஜா கண்டிப்பாக மெனக்கட்டு இசையமைச்சா எல்லாராலும் ரசிக்கப்படியாக தான் இருக்குது. ஒளிப்பதும் நம்மக்கிட்ட அந்த காலத்தோடைய இது கொண்டு வந்திருக்கிறாங்க.
மற்றபடி படத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இது நமக்கு வெளியில் தெரிய வேண்டிய வரலாறு அப்படின்றதுனால இந்த படத்தில் இருக்க குறைகளெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு திருவள்ளுவருடைய வாழ்க்கை வரலாறு இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க.